அத்தியாயம் 49 திறன்களில் உள்ள வேறுபாடு. முழு அமைதி. அது நோபல் வாரிசுகளின் குழுவாக இருந்தாலும் சரி, விருந்தினர்களாக இருந்தாலும் சரி, பாதுகாப்பு பணியாளர்களாக இருந்தாலும் சரி. கானின் அறிவிப்பிற்கு பிறகு அனைவரும் தங்கள் இடத்தில் வேரூன்றி நின்றனர். ஒரேயடியாக எதிரிகளை அவன் அதிகமாக இழிவாக பார்க்கிறானா? முக்கியமாக தொழில்முறை ஆசிரியர்களால் பல வருடங்களாக போர் பயிற்சி பெற்ற உன்னத குலங்களின் வாரிசுகள் அவனுடைய நேரத்தை கூட மதிக்கவில்லையா? துரோகம். இந்த இளைஞன் மிகவும் வெட்கமின்றி நடந்து கொள்கிறான். அறையில் உள்ள ஒரே வலிமையான நபர் அவன்தான் என்பது போல் நடந்து கொள்கிறான். இது நம் குடும்பங்களுக்கும் பெயருக்கும் அவமானம் என்று கோபமடைந்த வயதான உன்னத பாம்பு தோலில் ஒருவர் கத்தினார். அவர் முன்பு வயதான நீதிபதியுடன் பேசிக் கொண்டிருந்த வயதான கூட்டத்தில் ஒருவராக இருந்தார். ஒருவர் எவ்வளவு அறியாமையில் இருக்க முடியும் என்பதற்கும் அவர்களின் இடத்தை அறியாமல் இருப்பதற்கும் ஒரு எல்லை உண்டு என்று மற்றொரு பேய் பிரபு நிலவனை வெறுப்பூட்டும் பார்வையுடன் பேசினார். அப்படியா? அப்புறம் என்னப்பா? நீங்க எல்லாரும் சேர்ந்து என்னை தாக்குறீங்க. நான் காயமடைந்தாலோ அல்லது இறந்தாலோ கூட உங்களில் யாரும் பொறுப்பேற்க மாட்டாங்க. அது எப்படி? நிலவன் தனது வழக்கமான கவலையற்ற தொனியில் பேசினார். மரண தண்டனை என்று ஒரு இளம் வாரிசு கத்தினார். ஆமாம். எதிராளியை கும்பலாக்குவதற்கு என்ன பெருமை இருக்கிறது? புலித்தோல் இளைஞன் கேட்டான். நீங்க உண்மையிலேயே உங்களை ரொம்பவே அதிகமாக மதிப்பிடுறீங்க இல்லையா? நான் சண்டை போட்டுக் கொன்ற மாதிரி அரக்கர்களோட ஒப்பிட்டு பாருங்க. நான் உங்க யாரையும் ஒரு அச்சுறுத்தலா கூட கருத மாட்டேன். இன்னொரு அவமானம். நிலவன் நோபல் வாரிசுகளின் குழுவை வெளிப்படையாக அவமதித்தார். சரி, அவர்களை மட்டுமல்ல, அவர்களின் குலங்களையும் மறைமுகமாக அவமதித்தார். அதை செய். இந்த கீழ்த்தரமான பவுனுக்கு சில பழக்க வழக்கங்களைக் கற்றுக்கொடு. அவனுடைய இடத்தை அவனுக்கு காட்டு. நாய்கள் எல்லாம் எங்களைப் போல தலைவர்கள் கீழேதான் வேலை செய்யணும். நாங்க கடிக்க சொன்னா கடிக்கணும், சாக சொன்னா சாகணும். அதுவும் எங்க காலடியில் விழுந்து சாகணும் என்று ஒரு வயதான பிரபு கத்தினார். சரி, நீ சொன்ன வார்த்தைகளுக்காக வருத்தப்படாதே. நீ ஒரு சாதாரண மனிதன். இந்த விருந்தில் நுழைய அனுமதி கிடைத்தது உன் அதிர்ஷ்டம். ஆனால் நம் உன்னத குலங்களை அவமதித்ததில் இருந்து நீ தப்பிக்க முடியாது என்று அர்த்தமல்ல. வட்ட முகத்துடன் கூடிய இளைஞனும் இளம் உன்னத வாரிசுகளின் குழுவும் தங்கள் தாக்குதல் நிலைகளை எடுத்தனர். நிலவன் எந்த விதமான நிலைப்பாட்டையும் எடுக்கவில்லை. வலது கையில் மரவாளை பிடித்துக்கொண்டு ஒதுங்கியே இருந்தான். உன்னை தயார் செய். இளம் உன்னத வாரிசுகளின் குழு நிலவனை நோக்கித் தாக்கும்போது முன்னால் இருந்தவர் கத்தினார். பவர் ஸ்லாஸ். முதல் ஆள் கத்தினான். சிற்றலை குத்து. இரண்டாவது நபர் கத்தினார். டொர்னாடோ ஊசலாட்டம். மூன்றாவது ஆள் கர்ஜித்தான். வாரிசுகள் ஒவ்வொருவராக சில அபத்தமான பெயர்களைக் கத்தினர். நிலவனை நோக்கி தங்கள் வாள்களை வீசினர். நிலவன் கண்களை உருட்டி ஒரு நானோ வினாடியில் விரைவாக எதிர்வினையாற்றினான். அவன் ஒரு ஓரமாக நின்று தனது மரவாளை முதல் நபரின் கழுத்தில் அறைந்தான். இரண்டாவது நபரின் இதயத்தில் சுட்டிக்காட்டி குத்தினான். மூன்றாவது நபரின் கிடைமட்ட சுழற்றி வெறுமனை தடுத்தான். நிலவன் தனது ஆரம்ப நிலையில் இருந்து இந்த குழுவின் இறுதி வரை விரைவாக நடந்து சென்று விரைவான தாக்குதல்களை நடத்தி ஒவ்வொரு வாரிசுகளையும் செயலிழக்கச் செய்தான். அவனது அசைவுகள் மிக வேகமாக இருந்ததால் இளம் உன்னத வாரிசுகளின் குழு வழியாக ஒரு கருப்பு கோடு கடந்து செல்வதை அனைவரும் பார்த்தார்கள். வெறும் 5 வினாடிகளில் அவன் ஏற்கனவே அவர்களின் பக்கத்தின் முடிவில் இருந்தான். பார்வையாளர்கள் இறுதியாக அறைதல், குத்துதல், சண்டையிடுதல், ஊசலாடுதல், உடைத்தல் மற்றும் முழங்குதல் போன்ற சத்தங்களை பதிவு செய்தனர். அரசே என்று வலியால் துடித்த இந்த இளைஞர்களில் பலர் ஒருவர் பின் ஒருவராக தரையில் விழுந்தனர். என் கழுத்து என்று புலித்தோல் கொண்ட மனிதன் பேசினான். அவன் தொண்டையில் ஏற்பட்ட வீக்கத்தால் அவன் எச்சில் மூச்சு திணறுவது போல் உணர்ந்தான். இடது கையை இன்னும் சட்டை பையில் வைத்திருந்த நிலவன் குழு முன்பு நின்றிருந்த மறுமுனையில் இருந்தான். அதற்கு பதிலாக அவன் முகத்தில் ஒரு சலிப்பும் தெரிந்தது. இந்த இளைஞர்களை பார்த்து அவன் முற்றிலும் ஏமாற்றமடைந்தான். அவர்கள் கிட்டத்தட்ட தன்னைப் போலவே ஒரே வயதினராக இருந்தபோதிலும் அவன் மனதில் அவன் இன்னும் தன் முந்தைய ஜென்மத்தில் பிறந்த 30 வயது தேவகன்தான். அமெச்சூர்ஸ் என்று நிலவன் கத்தினார். விழுந்த பிறகு புல்லில் அழுக்காக இருந்த இளைஞர்களை நோக்கி நடந்து சென்றார்.
இந்த டஜன் கணக்கான உன்னதமான மற்றும் செல்வாக்கு மிக்க நபர்களுக்கு முன்னால் தங்களைத் தாங்களே சங்கடப்படுத்திக் கொண்டனர். இது வரைக்கும் ஒழுங்கா பயிற்சி எடுத்தீங்களா? நீ வட்டமுகம், நீ நிறைய துளைகள் போட்டுட்டே இருக்கிறாய். பேய், நீ சரியான கால் வைக்காம ரொம்ப வேகமா சார்ஜ் பண்ற. நிலவன் பேசினான். புலித்தோலை உன் தாக்குதல்களுக்கு வலிமை உண்டு, ஆனால் வடிவம் இல்லை. தெய்வமே, உன் உடல் அமைப்பு வாள்களுக்காக உருவாக்கப்படவில்லை. அதற்கு பதிலாக ஈட்டி அல்லது ஹால்பர்ட்டை பயன்படுத்துங்கள் என்று நிலவன் வாரிசுகளை எச்சரித்தார். மேலும் அவர்களின் நிலைப்பாடுகள், சண்டை நுட்பங்கள், வடிவங்கள் மற்றும் நேரத்தில் ஏற்படும் தவறுகளைச் சுட்டிக்காட்டத் தொடங்கினார். மிக முக்கியமாக, எந்த முட்டாள் உன்னிடம் உன் தாக்குதல்களின் பெயர்களை சத்தமாகக் கத்தச் சொன்னான்? உன் எதிரிகளை எச்சரித்து உன்னை எதிர்கொள்ள அவர்களுக்கு உதவ விரும்புகிறாயா என்று கர்ஜித்தான் நிலவன். தன் முன்னால் இருந்த இந்த முட்டாள்களை பார்த்து முற்றிலும் திகைத்துப் போனான். உங்களில் ஒருவருக்கு கூட உண்மையில் வாளை எப்படி பயன்படுத்துவது என்று தெரியாது. இதற்கு பின்னால் எந்த நுட்பமும் திறமையும் இல்லாத ஆடம்பரமான நகர்வுகள் உள்ளன. இது ஒரு உண்மையான போராக இருந்தால் நீங்கள் அனைவரும் தரையில் இறந்து கிடப்பீர்கள். அவனது குரல் இடியுடன் கூடியது. பார்வையாளர்கள் அனைவருக்கும் ஒரு பயத்தை ஏற்படுத்தியது. இருப்பினும் உன்னத வாரிசுகளின் குழு அவர்களின் முதுகுத்தண்டில் குளிர்ச்சியை உணர்ந்தது. மேலும் ஒரு பெரிய வேட்டையாடும் விலங்கு அவர்களை உயிருடன் கிழிக்கப் போவது போல் உணர்ந்தார்கள். இந்த நகரத்தின் புதிய தலைமுறை இவ்வளவுதான் வழங்க முடிந்தால், இந்த நகரத்திற்கும் நமது சாம்ராஜ்யத்திற்கும் ஒரு இருண்ட எதிர்காலத்தை மட்டுமே நான் காண்கிறேன் என்று நிலவன் இங்குள்ள அனைவரையும் விட சமூகத்தின் உயர் வகுப்பைச் சேர்ந்தவர் போல புகார் கூறினார். அவர் தனது ஒளிவட்டத்தை லேசாக வெளிப்படுத்தி கூட்டம் உட்பட அனைவரும் அதிகாரம் மற்றும் ஆதிக்கத்தின் அழுத்தத்தை உணர வைத்தான். ஏனென்றால் தான் குழப்பமடையக்கூடிய ஒரு நபர் அல்ல என்றும் கவனமாக கையாளப்பட வேண்டியவர் என்றும் எல்லோரும் உணர வேண்டும் என்று அவன் விரும்பினான். ஆனால் இறுதியில் அவன் ஒரு மனிதராகவே இருந்தான். ஆனால் நிலவன் போன்ற ஒரு இளம், திறமையான மற்றும் வலிமையான நபர் ஒரு பெரிய பின்னணியில் இருந்து வந்தவர் போல் செயல்பட்டால், சில ஆத்திரமூட்டும் வார்த்தைகள் காரணமாக அவருடன் பழகுவதை விட மக்கள் அதை ஆழமாக ஆராய முயற்சிப்பார்கள். அதனால்தான் நிலவன் தனது பின்னணியை அந்த இடத்திலேயே போலியாக உருவாக்கி தனது வார்த்தைகள் மூலம் ஒரு மர்மமான பாரம்பரிய உணர்வை வழங்கினான். இந்த மனிதனுக்கு பின்னால் நின்ற சக்தியின் அளவை அறிய வேண்டிய அவசியத்தை அவர்கள் இயல்பாகவே உணர்வார்கள். தூக்கத்தில் அதிகார விளையாட்டை விளையாடிய பிரபுக்கள் இந்த குறிப்பை எளிதில் புரிந்துகொண்டு அவனது ஆணவமான மற்றும் அவமரியாதை வார்த்தைகளை மீறி பதிலடி கொடுப்பதை நிறுத்திக் கொண்டனர். நிலவன் தனது மரவாளை மீண்டும் தனது விண்வெளி வளையத்தில் வைத்தான். உண்மையில் இந்த குழுவை எதிர்த்து போராடும்போது அவன் ஒரு திறமையையோ அல்லது திறனையோ கூட பயன்படுத்தவில்லை. அடிப்படையில் அவரது உடல் வலிமை, எதிர்வினை வேகம் மற்றும் அனிச்சைகள் ஆகியவை அனைத்து வேலைகளையும் செய்து அவற்றின் தேர்ச்சியை 100% ஆகஸ்ட் உயர்த்திய பிறகு அவனது ஆழ் மனதில் பதிந்திருந்த நுட்பங்களுடன் சேர்ந்து செய்தன. நிலவன் இப்போது உண்மையிலேயே ஒரு உண்மையான உச்ச மாஸ்டர் ரேங்க் போராளியாக இருந்தான். மேலும் இந்த அமெச்சூர் வீரர்களை எடுத்துக்கொள்ள அவன் தனது பலத்தில் பாதியையோ அல்லது எந்த திறமையையோ கூட பயன்படுத்த வேண்டிய அவசியமில்லை. அவன் ஒரு கிளாஸ் மதுவை எடுத்துக்கொண்டு தரையில் கிடந்த குழுவிலிருந்து விலகி பழைய நீதிபதியை நோக்கி நடந்தான். என்னுடைய முரட்டுத்தனமான நடத்தைக்கு மன்னிக்கவும் மரியாதைக்குரிய நீதிபதியே. யாராவது தங்கள் தவறான மற்றும் அற்பமான தேர்ச்சியால் வாழ்வீச்சை நகைச்சுவையாக பார்ப்பதை நான் பார்க்கும்போதெல்லாம் என் கோபத்தை இழக்கிறேன். நிலவன் அனைத்து விருந்தினர்களின் காதுகளையும் எட்டிய உரத்த தொனியில் கூறினான். அந்த வார்த்தைகளை மட்டும் வைத்துக்கொண்டு தங்கள் சொந்த சந்ததியினர் மீது தவறு இருக்கும்போது யாருடன் சண்டையிட முயற்சிப்பார்கள் என்று அவர்களால் இனி பதிலளிக்க முடியாது. அது உன்னத குலங்களைச் சேர்ந்த ஒருவருக்கு சரிசெய்ய முடியாத மற்றும் பொருத்தமற்ற நடத்தையாகத் தோன்றும். அவர்களில் யாராவது அப்படிச் செய்தால் அது ஒரு அற்பமான நடத்தையாக கருதப்படும். மற்றவர்கள் அதை பயன்படுத்தி அவர்களை இழிவாக பேசுவார்கள். உயர் வர்க்கத்தின் முகபாவனை அப்படித்தான் செயல்பட்டது. புரிந்துகொள்ள முடிகிறது மிஸ்டர் நிலவன். உங்கள் குறைபாடற்ற தேர்ச்சியால் எங்களை மகிழ்வித்ததற்கு நன்றி என்று வயதான நீதிபதி கூறினார். உண்மையான போர்வீரனைப் போல பேசினேன். திடீரென்று வயதான நீதிபதிக்கு பின்னால் இருந்து ஒரு முதிர்ந்த நாகரிகமான குரல் கேட்டது. அது வேறு யாருமல்ல, கேப்டன் சந்திரன்தான். ஒருவாள் வீராங்கனையான பீட்ரைஸ் கூட நிலவனின் குறைபாடற்ற நுட்பங்களையும் அவர் 5 வினாடிகளில் 8 பேரை எவ்வாறு தனிமையாக தோற்கடித்தான் என்பதையும் பார்த்து மகிழ்ச்சியடைந்தார்.
பலருக்கு இது விரைவான அசைவுகளாகத் தோன்றியது. ஆனால் சந்திரன் மற்றும் பீட்ரைஸ் போன்றவர்களுக்கு தங்கள் சண்டை திறன்கள் மற்றும் நுட்பங்களை பயிற்சி செய்வதில் பல ஆண்டுகள் செலவிட்டவர்கள். ஒரு உண்மையான மாஸ்டர் தங்கள் கைவினைத்திறனை வெளிப்படுத்துவதைக் கண்டது போல் தோன்றியது. இது உடனடியாக நிலவன் மீது அவர்களுக்கு மரியாதையை பெற்றுத் தந்தது. இப்போது அவர்கள் அவனை ஷேடோ வீரன் என்று சந்தேகித்ததை தவறாக உணர்ந்தனர். இதுவரை நான் விளையாடிய இத்தனை வருடங்களில் இவ்வளவு இளம் வயதில் ஒருவர் வாழ்வீச்சில் இவ்வளவு நிபுணத்துவம் பெற்றிருப்பதை நான் பார்த்ததில்லை. மிஸ்டர் நிலவன், இவ்வளவு அழகான காட்சியை எங்கள் முன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சொல்ல அனுமதியுங்கள். கேப்டன் சந்திரன் பேசினார். ஏற்றுக்கொள்ள முடியாது. அவன் ஏமாற்றியிருக்க வேண்டும். தனது தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியாத உன்னத வாரிசுகளில் ஒருவரிடமிருந்து ஒரு கர்ஜனை வந்தது. அவர் தனது வாளுடன் நிலவனை நோக்கித் தாக்கினார். அந்த நபர் அவருக்கு அருகில் 3 மீட்டர் வரவிருந்த நேரத்தில் நிலவன் இறுதியாக இதுவரை பயன்படுத்த வாய்ப்பில்லாத தனது ஒரு திறனை பயன்படுத்தினார். மரணதண்டனை செய்பவரின் பார்வை.